இலக்கிய விழா கொண்டாட வேண்டும் என்ற அந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கும் அந்த பக்குவம் இல்லாத ஒரு காலம். அந்த நிலையில் அதையெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து அன்றைக்கு எல்லா மதங்களையும் அழைக்கப்பட்டு, குறிப்பாக குன்றக்குடி அடிகளார், நம்முடைய பீட்டர் ரெம்ஜிஸ் பிஷப் அவர்கள், பெரிய பள்ளிவாசனுடைய அஜரத் அவர்கள், ஜெயின் மதத்தை சார்ந்த அருமை பெரியோர்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களையும் அழைத்து குடந்தை ரயில்வே நிலையத்திலிருந்து குடந்தை முக்கியமான அனைத்து வீதிகளிலும் அன்றைக்கு மிகப்பெரிய ஊர்வலமாக பல கலைகளில் அந்த நிகழ்ச்சியிலே சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் என்று பல நிலைகளில் அந்த கலைகளையும் வந்து அந்த நிகழ்வை தொலைக்காட்சியில் அன்றைக்கு டெலிகாஸ்ட் பண்ணார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு போன்று பல ஊடகங்கள் இல்லை. ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தது அன்றைக்கு. இப்பொழுது இருப்பது போல இன்றைக்கு செல்போன் கிடையாது. அந்த வகையில் அன்றைக்கு தொடர்பு கொண்டு சுமார் 40,000 பேர்களுக்கு அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தமிழகமே இந்த மதுரை இலக்கியத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு இடம் கும்பகோணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் நானும் தம்பி மார்ட்டின் என்று சொன்னால் அதை மிகையாது என்று சொல்கிறேன். அதே போன்று தம்பி மார்ட்டினை பொறுத்தவரையிலும் அவருடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு பின்னேற்றமும் ஏற்பட்டது உண்டு. அவருடைய வாழ்வில் அவருடைய துணைவியார் கிளரா, நான் மறக்க முடியாத என்னுடைய அருமை சகோதரி அவரை விட்டு விலகிய பொழுது ஒவ்வொரு கணவனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செய்திதான். ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த பள்ளி உயர வேண்டும் என்பதற்காக மாண்டவர்கள் மாண்டதுதான் மீளப்போவதில்லை என்ற அந்த முடிவில் தன்னை தயார்படுத்திக் கொண்டவர் தம்பி மார்ட்டின் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு மார்ட்டின் நம்முடைய பகுதியில் உயர்ந்திருக்கிறார். நான் அவரோடு இருந்து இந்த நிலையில் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நானும் பெருமைப்படுகிறேன். 2000 ஆண்டுகள் அன்றைக்கு யூத் 300 என்று மாணவர்களை நாங்கள் ஒன்று சேர்த்தோம். 300 மாணவர்களை ஒன்று சேர்த்து அவருடைய முகவரியெல்லாம் ஒன்று எழுதி அந்த மாணவர்களுடைய இரத்த குறிப்பு A பாசிட்டிவ், B பாசிட்டிவ் என்ற ஒவ்வொருடைய இரத்த குறிப்புகளை அன்றைக்கு எடுத்து வைத்து, இப்படிப்பட்ட பல மருத்துவமனைகள் அன்றைக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் ரத்தம் தேவைப்படுகின்ற பொழுது அந்த ரத்தம் யாரிடம் என்ன குரூப் இருக்கிறது என்று சொல்லி அரசு மருத்துவமனையில் எங்களுக்கு சொன்னார்களால் அந்த மாணவனை அனுப்பி அந்த நோயாளிக்கு சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட ரத்தத்தை வழங்கி அந்த நோயாளியை காப்பாற்றிய பெருமைக்குரியவர்கள் நாங்கள் என்பதை இன்றைக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். பல காலத்துக்கு முன்னால் நடந்தாலும் கூட இன்றைக்கும் பசுமையாக இருக்கிற அந்த நினைவுகளை என்னால் மறக்க முடியவில்லை. இங்கே பல நாட்டியங்கள் நடந்தாலும் கூட பரதநாட்டியம் நடந்தது. நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரம், கலையினுடைய அம்சம். அதையெல்லாம் இன்றைக்கு நடந்தாலும் கூட போர் வீரரில் நம்மளை பாதுகாத்த 40 வீரர்கள் மறைந்த அந்த நினைவை போற்றுகிற வகையில் ஒரு பாடல் இங்கே அமைந்தது. இன்றைக்கு எதிரிகளால் சூழப்பட்டு அங்கே மீண்டு வந்த அபிநந்தனுடைய அந்த அவனை பாராட்டுகிற அந்த நிகழ்வும் இங்கே நடந்தது. இதையெல்லாம் இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் மறந்துவிடக் கூடாது. நமக்காக இன்றைக்கு பனியிலும் மழையிலும் வெளியிலும் இந்த நாட்டை பாதுகாக்கிற வீரர்கள் நாம் நல்லபடியாக இங்கே வாழ்கிறோம், நல்லபடியாக உறங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அந்த பணியில் இருக்கிற அந்த வீரர்கள் என்பதை மறந்து விடாமல் அவர்களுக்கும் இன்றைக்கு பாராட்டு தெரிவித்த இந்த பள்ளியை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த பள்ளி மேலும் மேலும் உயர வேண்டும். இந்த பள்ளி நான் வருகிறது இன்றைக்கு இருக்கிற என்னுடைய நிகழ்ச்சியில், இந்த பள்ளியுடைய நிகழ்ச்சியில் என்பது இல்லை. நான் வேறு பள்ளிக்கு குணவாசலுக்கு சென்று கொண்டிருந்தேன். தம்பி மார்ட்டின் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு வேறு நிகழ்ச்சிக்கு சென்றதை இந்த நிகழ்ச்சிக்கு திருடப்பட்டவன் நான். நிச்சயமாக தம்பி மார்ட்டினால் அவருடைய அன்பால் நான் ஈர்க்கப்பட்டு நான் வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியவன் இங்கே வந்திருக்கிறேன். ஆக முழுமையாக இந்த நிகழ்ச்சி நான் இருக்க முடியவில்லை. நான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம்,
இங்கே நடக்கிற இந்த மாணவ செல்வங்கள் நடத்துகிற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முழுமையாக கடைசி வரையும் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட வேறு பணிகள் இருக்கிற காரணத்தினால் நான் செல்ல வேண்டியிருக்கிற அதில் நான் உங்களிடமிருந்து புரியாமல் விடைபெறுகிறேன். மீண்டும் மீண்டும் 16 ஆண்டுகள் தான் ஆகிறது. இது இன்னும் 100 ஆண்டுகள் அதற்கு மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் பல நேரங்களில் மாணவர்களை சந்திப்பது உண்டு. மாணவர்களிடம் அவர் கேள்வி கேட்பது உண்டு. மாணவர்களை அவர்களை விட்டு கேள்வி கேட்டு வைப்பது உண்டு. அப்படி கேள்வி கேட்கின்ற நேரத்தில் இங்கே நம்முடைய சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் அவர் நிகழ்ச்சிக்கு வந்தார். 2003 என்று கருதுகிறேன். அந்த நிகழ்ச்சியோடு பள்ளியினுடைய வரலாற்றையெல்லாம் அவருக்கு அனுப்பியதற்கு பிறகு இந்த பள்ளியை நான் பார்க்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய நிலையில் அவர்கள் தெரிவித்ததற்கு அந்த நிகழ்ச்சியில் அங்கே வருகிறது. இந்த ஸ்டார் பள்ளியினுடைய மாணவர்களை அழைத்துக் கொண்டு போய் அன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய வாழ்த்துக்களை பெற்ற ஒரு பள்ளி என்று சொன்னால் இந்தியாவில் நம்முடைய ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த மாணவர்கள் இப்படி உயர்வதற்கு காரணமாக இருக்கிற இந்த மாணவர்கள் பல வெற்றிகளை குவிக்கின்றது காரணமாக இருக்கிற ஆசிரியர்களை நாம் மறந்துவிட முடியாது. இந்த ஆசிரியருடைய பணிகள் இல்லை என்று சொன்னால் மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட வளர்ச்சியில் பேரும் புகழும் எடுத்துவிட முடியாது. ஆக இந்த பள்ளி மூலமாக மாணவர்களை உருவாக்குகிற இந்த ஆசிரியர் பெருமக்களையும் நான் மனதார மகிழ்வோடு நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக ஒரு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது மீண்டும் டெல்லிக்கு போகின்ற பொழுது திருச்சி கல்லூரியிலே படித்தவர். அவர் அப்படி படிக்கின்ற பொழுது தன்னுடைய ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது. தன்னுடைய உதவியாளர் சொல்லி என்னோடு எனக்கு பள்ளி கல்லூரியில் இருந்த ஆசிரியர்கள் திருச்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பெயரை மட்டும் சொல்லி அவரை நான் பார்க்க வேண்டும் சொல்கிறார்கள். உதவியாளர்கள் அவர்களை கண்டுபிடித்து அவரிடம் அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் சொல்கிறார். நம்முடைய இந்தியருடைய சட்ட மரபுப்படி தனியார் வீட்டில் ஒருவரை சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த உதவியாளர் என்ன செய்தார், அந்த ஆசிரியரை அழைத்துக் கொண்டு போய் விமானத்தளத்தில் பயணியர்கள் தங்கும் இடத்திலே அமர வைத்துவிட்டு நம்முடைய குடியரசுத் தலைவரையும் அங்கே அழைத்து சென்று இங்கே உங்களுடைய ஆசிரியர் இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆசிரியரும் அவரும் ஆற தழுவி கொண்டு அவரிடம் வாழ்த்து பெற்றார் குடியரசுத் தலைவர் என்று சொன்னால் இது ஆசிரியருக்கு பெருமை என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். என்னதான் தன்னுடைய படித்த மாணவர்கள் மேலும் மேலும் எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் பெருமைப்பட ஒரு இனம் ஒன்று சொன்னால் அது ஆசிரியர் இனம் மட்டும்தான் என்பதற்கு அடையாளம் தான். இங்கே இருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, இங்கே வருகிற பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நாம் ஆசிரியரிடம் படித்தோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக நமக்கு முன்னேற்றமாக இருப்பவர்களெல்லாம் ஆசிரியர்கள் தான் என்பதை எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு நேரம் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பள்ளியிலே போய் பல்வேறு மாணவர்களை பார்த்து நீ என்ன உன்னுடைய ஃபியூச்சர் எய்ம் என்ன கேட்கிறார், உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய பிற்கால வாழ்க்கையினுடைய வெற்றி என்ன என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் நான் டாக்டராக வேண்டும், நான் இன்ஜினியராக வேண்டும், நான் விஞ்ஞானியாக வேண்டும், இப்படி ஒவ்வொருவரும் ஒரு பொருளை சொல்கிறார்கள். ஒருவர் கூட அவர் நினைத்ததை சொல்லவில்லை. மனம் நிமிர்ந்து அவர் சொன்னார், இங்கே படிக்கின்ற மாணவர்கள், உங்களுக்கெல்லாம் கல்வி கெடுக்கிற ஆசிரியர்கள், நீங்கள் எல்லாம் பல துறையிலே முன்னேற வேண்டும் என்று சொல்கிறீர்கள், மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு மாணவன் கூட நான் ஆசிரியராக வருவேன் என்று சொல்லவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்று நம்முடைய குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். ஆக மாணவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தாலும் ஆசிரியர்களை மறக்காதீர்கள். நீங்கள் இந்த ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மூலமாக படித்துவிட்டு பல பணிகளில் அமரப் போகிறீர்கள். பல பணிகளில் அமர்ந்ததற்கு பிறகு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், பல உயர்வுகளில் வர இருக்கிறீர்கள். உயர்ந்ததற்கு பிறகு உங்கள் ஈன்றெடுத்த தாய் தந்தைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை மறந்து விடாதீர்கள். உங்கள் கூட இருக்கிற மாமன் வைத்துகளை மறந்து விடாதீர்கள். உங்களோடு இருக்கிற உறவுகளை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக உங்களுக்கு கல்வி தந்த ஆசிரியர்களை மறந்து விடாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இல்லாமல் உங்களோடு இருக்கிற நட்பை மறந்து விடாதீர்கள். நட்பு தான் எல்லாரை விட உயர்ந்தது. அந்த நட்பின் மூலமாக தான் இன்றைக்கு கூட இங்கே ஒரு பாடலை நான் பார்த்தேன்.
அந்த பாடலை கடைபிடிக்கிற வகையில் நீங்கள் எல்லாம் அதை கடைபிடித்து உங்கள் வாழ்நாளில் பல வெற்றிகளை அடைந்தாலும் நான் சொன்ன அத்தனை பேரையும் நீங்கள் மறந்து விடாமல் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஸ்டார் மெட்ரிக் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட பல்வேறு செய்திகள், உண்மையான பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியும் அனைத்து பெற்றோர்கள் சார்பிலும், எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பிலும், எங்களுடைய அன்பு குழந்தைகள் சார்பிலும், எங்களுடைய முன்னாள் மாணவ மாணவியர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வருடம் 2018-19 கல்வியாண்டில் பாரதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நமது பள்ளியில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் we are tied with பாரதாசன் யூனிவர்சிட்டி for entrepreneurs course. இந்த தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எமது பள்ளி 2018-19 ஆண்டில் கல்வியாண்டில் மாநில அளவில் முதல் இடம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் அன்பு குழந்தை கரிஷ்மா அவர்கள் மாநில அளவில் முதலிடமும் மாநில அளவில் 7 இரண்டாவது இடத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கரிஷ்மா அவர்கள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்று யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற அதற்கான அந்த கோப்பைகள்லாம் இப்போ போட்டி சாவி எங்கே வச்சிட்டோம், அண்ணன் கையில் கொடுக்கணும். அதோட இன்னொரு இதையும் வச்சுங்க, ஒரு நிமிஷம். 96 படம் வந்து இந்த வருடத்தினுடைய சிறந்த படம், ஆசியாவுடைய சிறந்த படம். அதுலேயும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக +2 எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி 3 டைம்ஸ் இங்கே வந்தார். நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். இல்லை, அருமையான ஒரு படம், நீங்கள் வந்து பாருங்கள், நான் இப்போ சொல்ல மாட்டேன், கதையை சொல்ல மாட்டேன், பிலீவ் மீன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை நம்புங்க, குழந்தைகள் சேஃபாக இருப்பாங்க, பத்திரமா நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு வார்த்தைக்காக 12ஆம் வகுப்பு அனைத்து குழந்தைகளையும் அனுப்பிவிட்டேன். 40 நாள் ஷூட்டிங், 40 நாள் ஷூட்டிங். ஜானூர் ராமு எல்லாம் அவங்களோட இருந்து மிக அற்புதமாக இதை எல்லாருமே அவங்களாம் அதில் கலந்துட்டாங்க. கணேஷ், ஜானூர் ராமு கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஜானு ரைட்டு, ராமு ரைட்டு. ஆனா அந்த ஜானுக்கும் ராமுக்கும் பக்கத்துல நிக்கிறவங்க தான் யாருன்னு தெரியலையே. அதைத்தானே நாங்க தேடிட்டு இருக்கோம். இப்போ கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க அப்படின்றத நேரத்தில் மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தானா சேர்ந்த கூட்டம் சூர்யா சார் அவர்களும் வந்தாங்க. நமது குழந்தைகள் 48 குழந்தைகள் அதில் கலந்து கொண்டார்கள். அதே போன்று இந்த இவன்லாம் வந்து யாரு கூட டிராவல் பண்ண, சூப்பர் ஸ்டார் ரஜினி. சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட எல்லாருமே பிளைட்ல. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிராவலிங்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு ரஜினிகாந்த் கூட அது மாதிரி வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ வர 12ஆம் தேதி கூட சூர்யா சார் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிளைட்ல வராங்க. அவங்களும் இஸ்ரோ போறாங்க அப்படின்றது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஷீல்டு வந்து அண்ணன் அவர்களுடைய கையால் வழங்கப்பட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பள்ளியில் பதித்து எனக்கு கொடுத்தது எனது தந்தை திரு சுசே ரெஜஸ் அவர்கள். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna